ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா, அந்த 15 வயசு பையன் வந்து ஸ்கேம் பண்ண விஷயம் தான் எல்லாமே பரபரப்பாக 2 3 நாளாக போயிட்டுருக்குது. ஓகே, பிக் பாஸ் முத்துக்குமரன்லேருந்து நம்ம பாரிஸ் பாய் வரைக்கும் அந்த பையனை வந்து கிளின்னு கிழிச்சு அப்படியே துவைச்சி அலாசி காய போட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து அயன் பண்ணி மடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டீங்க. எல்லாரும் ஏமாந்தவங்கள ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா. இதில் முத்துக்குமரன் ஒரு விஷயம் நல்லா சொன்னார். அந்த பையனை போய் 1 வீக் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னார். அது வரவேற்கத்தக்கது தான். அவன் நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. ஓகேவா. இப்போ தான் அந்த பையன் கார் வாங்கியிருக்கான். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார் கம்பெனியில் போய் அந்த காரை இது பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு யாராவது ஏமாந்தோம் வாங்குறவங்க அவங்க அந்த இது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அவங்களுக்கு காட்டி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யாராவது இல்லாதப்பட்ட அனாதை ஆசிரமம் இருக்கும், இல்லை வயசானவங்க இருப்பாங்க, நல்லா படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத மாணவிகள் இருப்பாங்க. அந்த இது கூட நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி ஏதாவது உதவி அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பையனை வச்சு இவன் எல்லாத்திட்டும் பேசி தானே ஏமாத்தினான். இவனை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை வந்து யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். நம்ம பொங்கல் டைமில் ஜனநாயகன் பராசக்தி இதோட சேர்த்து இவனோடது இது பண்ணிடுங்க. ரெண்டு முன்னாலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம். ஓகேங்களா. அதில் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் யார் ஏமாந்தீங்களோ அவங்க அதிக லாபத்தை நீங்கள் இது பண்ணிடுங்க. இவன் வந்து கேம் விளையாடி தானே இது பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் உங்களை ஏமாத்தின பணத்தை நீங்கள் அதை வச்சு அவனை வச்சு ஒரு படத்தை எடுத்து அவனுக்கே ஓட்டி காட்டுங்க. செமையாக இருக்கும். ஓகேங்களா. நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வேறு ஜனநாயகனா பராசக்தியான்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனோட படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆனவே செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லான்ட்டு இருந்தேன் மறந்துட்டேனே. ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு ஒரு காட்டையே அழிக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் ஒரு தொழிற்சாலையை அழிக்கிறதுக்கு அந்த ஒரு தீக்குச்சி போதும், அப்படியே அழிச்சிடும். அதே மாதிரி தாங்க இதுவும். ஒருத்தங்க சின்னதாக இப்போ ஏமாற்றுவாங்க, அப்படியே நம்ம விட்டுட்டுனா போக போக செயின் பழிக்கிறது, அதுக்கப்புறம் ரேப் அதிகமாகிறது, நிறையா விஷயம் நடக்கும். ஓகே, இப்போவே